ஸோ ஹாய். இன்னைக்கு டேட் 27 மார்ச். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு 2 சப்மிஷன்ஸ் இருந்தது. அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, அப்புறம் அந்த கரெக்ஷன் வாங்குறது இருந்துச்சு. ஸோ நான் நேற்று வீடியோ சாரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உடனே உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப பெருசு. நான் 2 கொஷின் பேப்பர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எழுதணும்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணேன், எழுத ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அப்படியே உட்காந்து 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அப்படியே பேசிக்கிட்டே எழுதணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கல, பட் பொறுமையாக அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம், எழுதிக்கிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock 2:30 ஆயிடுச்சு நான் முடிக்கும் போது. அவங்க அப்பவும் முடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து முடிச்சிருந்தாங்க போல. நான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு மார்னிங் திரும்பி 6:30க்கு திரும்பி ஏஞ்சி கிளம்புற மாதிரி கிளம்புனா தான் காலேஜ் போக முடியும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஸோ அந்த அப்பயே முடிஞ்சிச்சு. 2:30க்கு ப்ராப்பராக முடிச்சுட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு காலைல ஏஞ்சி லேப்டாப் தேவைப்படும். ஏன்னா அங்கே மேம் சொல்லியிருக்காங்க அந்த கரெக்ஷன் பண்ணணுன்ட்டு. இன்கேஸ் ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நோட் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், அந்த ரெக்கார்ட் புக்ஸ்லாம் இங்கே இருக்கட்டும், என்னென்ன கரெக்ஷன் சொல்லிக்கோமோ அந்த பேஜஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இங்கே புக் எடுத்து அந்த பேஜஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன்னா லேப்டாப்பும் எடுத்துகிட்டு போனேன். பட் தென் அங்கே மேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் சிக்ஸ்த் அண்ட் 7th தான் அந்த அந்த எக்ஸாம், அந்த ரெக்கார்டோட எக்ஸாம் வைபா. ஸோ அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதும், அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா இங்கே கூட வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. நான் சரி ஓகே. எனிவே எனக்கு 2 மிஸ்டேக்ஸ் மட்டும் சொன்னாங்க. ஒன்று என்னன்னா, ரெஃபரன்சஸ் ஒரு ஒரு கேஸ்க்கு எழுதும் போதும் ஒரு கேஸ்லையும் அந்த கேஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ரிசர்ச் 2 மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அந்த அந்த கேஸோட ரெஃபரன்சஸ், கேஸோட சைட்டேஷன் கடைசியில் ரெஃபரன்சஸில் ஆட் பண்ணணும். பட் அது ஸ்டார்டிங்கில் அதை பெருசாக யோசிக்கவே இல்லை. நான் ChatGPTயில் போட்டு என்ன கொடுக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் தென் மேம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது என்னன்றப்போ அது உள்ள நம்ம பேக்கில் மென்ஷன் பண்ணலன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மாற்றணும்னு சொன்னாங்க. ஸோ அது ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே நிறைய பேருக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்கன்றனால என் ஃப்ரெண்ட்ஸே ஆல்ரெடி இது மாற்றணும்னா இப்போயே மாற்றி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இனிமேல் மேம் சொல்ல தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீயாக இருந்தேன். காலைல மேம் கொஞ்சம் செம்ம லேட்டாக வந்தாங்க. ஒரு 1.5 hours கிட்ட லேட்டாக வந்தாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் சும்மா உட்காந்துருக்கோமேன்னொடனே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே நானும் அதை கையோட முடிச்சிட்டேன். அப்புறம் மேம் செக்கிங்க்கு போகும்போது மேம் இந்த மாதிரி இன்னொன்று ஒரு மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க. அது கரெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நானும் அவங்க சொன்ன உடனே திரும்பி லேப்டாப்பில் கரெக்ஷன் செக் பண்ணி அதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். சரி இது 2 தான். ஸோ இந்த 2 ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சிருச்சு. எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு நான் வீட்டில் விடுறேன். வீட்டில் இல்லை, வீட்டில் இல்லை. ஓகே, நான் இதுலன்னு சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சார் ரிலீவ் ரிலீவ் ஆகுறாங்க, வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கயா. ஸோ அவங்களுக்கு கேக் வெட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கும் சாருக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை மாதிரி இருந்துச்சு. பட் தென் அவர் அந்த மாதிரி என்னை அப்படி ட்ரீட் பண்ணல. ஒரு மாதிரி எந்த கிரஜஸும் வச்சுக்கிற மாதிரி தெரில. இஸ் நைஸ் பர்சன் அவர். பட் தென் அவங்களுக்கு கேக் வெட்டினதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. அப்படி சாரி சார், அது ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். எனக்கு ஓகேடா, நானும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு சொன்னாங்க.
தென் லைக் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா வந்து இது பண்ணு, அஹ் கு- கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. தென் அகைன் வந்து காண்டோனேஷன் ஒரு திங் நடந்துச்சு. காண்டோனேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, 2 பேப்பரில் வந்து காண்டோனேஷனுக்கு வந்து இது பண்ணணும். அஹ் ரெண்டுல மட்டும்தான் வந்து காண்டோனேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அப்புறம் என்னன்னா, ஆஃப்டர்நூன் கிளாஸஸ்க்கு சீக்கிரமாக வந்தால் தான் அந்த பீரியட் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. அப்போ தான் காண்டினேஷன்லேருந்து வெளியே வரும் அந்த ஒரு பேப்பர். அப்போது ஆனால் அந்த மேம் வந்து லைக் போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து லஞ்சு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் சரி சாப்பிட தானே போகிறோம், இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு லைக் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்தோம். போயிட்டு லைக் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது அட்டண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ட்ரு ஆகும்போது எப்போ என்ன டைம் இது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து ஜஸ்ட் லேட்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அதனால திருப்பி எனக்கு வந்து இதுவே போகல. எனக்கு வந்து அட்டண்டன்ஸ் விழுந்த மாதிரியே தெரில. திரும்பி காண்டோனேஷன்ல இருந்துச்சு. இந்த ஒரு இதுனால எனக்கு திரும்பி காண்டோனேஷன் கட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த பேப்பருக்கு. அப்புறம் நான் வந்து அந்த கரெக்ஷன் கேட்க போகும்போது, மேம் இந்த மாதிரி சாரி மேம், எனக்கு இது மட்டும் அப்பாலஜைஸ் பண்ணுங்க மேம், இந்த ஒன்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் அதை வந்து ஓகேடான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. லைக் நல்ல மேம். இன்னும் நிறைய பேர் வந்து பேப்பரே அட்டம் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் தென் அவங்களுக்கும் போயிட்டு யார் யார் என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து அவரோட நீட்ஸும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. நல்லா செம்மையா இருந்துச்சு. தென் அகைன் வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது தான் சாருக்கு கேக் வெட்டணும். கேக் வெட்டு செம்ம எமோஷ்னலாக வீட்டுக்கு திரும்ப பார்க்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கிளாம்பாக்கம் வரணும் லைக் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால அவங்களையும் கூட்டிட்டு அவங்கள தாம்பரம்ல வந்து லெஃப்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். தென் இங்கே வந்துட்டு எப்போ என்னென்ன எக்ஸாம்னு சொல்லிட்டு என்னோட எப்பவுமே லைக் 10th படிக்கும்போது 10thலலாம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பெஸ்ட் அகாடமிக்னா 10th தான் ப்ராப்பராக செம்மையாக ஒர்க் பண்ணது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணோமோ அதே திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்ணேன்னா, லைக் என்னோட கேலண்டரில் வந்துட்டு என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்கு வந்து காலையில் ஈவினிங்னு சொல்லிட்டு 5 டேஸ்க்குமே அப்படி இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் காலையில் மட்டும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கோயிங் டு எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. செம்ம ஹார்ட்ஷிப்ஸ் போகணுன்னு சொல்லி தாட்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி என்ன அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கோங்கன்ட்டு. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். தென் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றனால இப்போ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த இன்னும் ஒரு ஒரு பேப்பரில் வந்து இது இருக்குது. ஒரு பேப்பரில் காண்டோனேஷன் பே பண்ணணும். ஆனால் அதுவுமே லைக் இன்னும் ஷுவராக தெரில. அது ஃபேக்கல்ட்டிக்கே நான் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன் அந்த இஷ்யூ பற்றி. அவங்க இன்னும் ரிப்ளை பண்ணல. அது பண்ணால் ப்ராப்ளி லைக் ஃப்ரெண்டுக்கிட்டே என்னோட ஃபார்மை கொடுத்துட்டு வந்துட்டேன். லைக் ஃப்ரெண்டு வந்து மண்டே அன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க அங்கே கிளாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் அந்த மேம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா, இன்கேஸ் காண்டோனேஷன் பே பண்ணோன்னா எடுத்து பே பண்ணிட்டு பில்லை மட்டும் அவங்களுக்கு அமுச்சு விட்டா போதும். அவங்க பிரிண்ட் எடுத்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இப்படி தான் இருக்குது. இப்படி தான் லைக் சால்வ் ஆயிடுச்சு எல்லா ப்ராப்ளமும், எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சிருச்சு. தென் இப்போ உட்காந்து படிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, லைக் ஜஸ்ட் ChatGPT போயிட்டு ஓவராலாக லைக் எல்லா சப்ஜெக்டோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் லைக் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலி ChatGPTல நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் நான் உன்கிட்ட சேட் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு சேட் பண்ணும்போதே நீ எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் சேட் பேஸ்ட் லேர்னிங் போட்டாலே அவனையும் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி சேட் பேஸ்ட் லேர்னிங்கில் எனக்கு வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிலபஸ் அனுப்புவேன். அது எனக்கு அந்த மாதிரி சொல்லித்தரும். லைக் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தராது. விச் இஸ் அதுவுமே ஒரு கான்ஸ் மாதிரி தான். எங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து செம்ம டீட்டெயில்டாக வந்து ஒன்றுத்துக்கும் லைக் நிறையா சென்டென்ஸ் கேட்பாங்க. பட் தென் எனக்கு அவ்வளோ எழுத வராது. ஏன்னா லைக் நான் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கேன். இப்போ அதான் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது பேசிக்ஸை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கே அதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோன செக் லைக் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. பட் தென் நான் இப்போ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லா சப்ஜெக்டில் உள்ளதுக்குமே லைக் எல்லா சிலபஸுமே லைக் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சேட் பேஸ்டாக லேர்ன் பண்ண போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன். இன்கேஸ் லைக் சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைக் நெக்ஸ்ட்டு நோட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும்
புக்ஸு லைக் ஏதாச்சும் டெக்ஸ்ட் புக் ஏதாவது ரெஃபர் பண்ணுமான்னு சொல்லி யோசிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் இப்போதைக்கு. அகைன் இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு லைக் 6th இல்லை 7th தான், 7th ஏப்ரல் தான் எனக்கு வந்து அடுத்து காலேஜ், அதாவது எக்ஸாம். ஸோ அது வரைக்கும் ஐ எம் கோயிங் டு டூ பெஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மோட்டிவேட்டடாக இருக்கேன் இப்போது. ஐ டோன்ட் நோ லைக் அது எப்படி வந்து மாறும்லாம் எனக்கு தெரில. பட் தென் தெரில, பார்ப்போம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.